ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 570 முதல் 572 பாசுரங்கள் வரை. நாச்சியார் திருமொழி. பாஞ்சசன்னியத்தை பத்மநாபனோடு சுற்றமாக்குதல். 570 பாசுரம். சந்திரம் மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்றின்றி ஏறிய வன்செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் வளம்புரியே இந்திரனும் உன்னோடு செல்வத்து கேளானே. வளம்புரிச் சங்கே. கண்ணபிரானின் திருக்கரங்களில் சந்திர மண்டலம் போல் இடைவிடாது இருந்து கொண்டு அவனுடைய நாயகிகள் பிரியாது இருப்பது போல் நீயும் இடைவிடாமல் இருக்கின்றாய். இப்படி நீ இருப்பது ஏதோ அவன் காதுகளில் இரகசியமாய் பேசுவது போல தோன்றுகிறாய். இத்தகைய உன் செல்வாக்குக்கு இந்திரனும் இணையாக மாட்டான். 571 பாசுரம். உன்னோடு உடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்றெண்ணு வாரில்லை காண். மண்ணாகி நின்ற மதுசூதன் வாயமுதம் பன்னாளும் உண்கின்றாய் பாஞ்சசன்னியமே. பாஞ்சசன்னியமே. ஒரே கடலில் உன்னுடன் கூடவே ஒரு சேரத் தோன்றிய உன் இனத்தைச் சேர்ந்த மற்ற சங்குகளை இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு பொருட்டாக கூட மதிப்பாரில்லை. ஒரே கடலில் ஒரே இடத்தில் வாழ்ந்து வரும் உங்களுக்குள்ளே நீ ஒருவன் மட்டும் உலக சக்கரவர்த்தியாக திகழும் கண்ணபிரானுடைய திருவாயின் அமுதத்தை பலகாலமாக பருகிக்கொண்டிருக்கிறாய். 572 பாசுரம். போய் தீர்த்த மாடாதே நின்ற புனர் மருதம் காய்தீர்த்தான் கைத்தலத்தே ஏறிக் குடிகொண்டு செய்தீர்த்தமாய் நின்ற செங்கண்வால் தன்னுடைய வாய்தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வலம்புரியே. வலம்புரிச் சங்கே. வெகு தூரம் சென்று கங்கை முதலிய தீர்த்தங்களில் நீராடுவதற்கு மேற்கொள்ளும் சிரமங்கள் இல்லாமலேயே அப்பலன்களை பெற்றுவிட்டாய். நாரதர் சாபத்தால் இரட்டை மருத மரங்களாய் நின்ற அசுரர்களை அழித்த கண்ணபிரானின் திருக்கரங்களின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்ற நீ எப்பொழுதும் அங்கேயே வசித்து கொண்டு பெரிய தீர்த்தமாகிய அழகிய செந்தாமரை கண்ணனாகிய அக்கண்ணபிரானின் வாய் தீர்த்தத்திலே நீராடும் பேறு பெற்றிருக்கிறாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.